நீங்கள் பணியாற்றிய இயக்குனர்கள் பண்ண பாணி படங்களே வேறு. ம் நீங்கள் எழுதின முதல் கதையான பசங்கள் கதையினுடைய ஸ்கிரிப்டே வேறு. எப்படி இப்படி ஒரு கதையை உருவாக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? அதுதான் ஒர்க் பண்ண இடங்கள். இதுதான் இப்போ சரண் சார் வந்து பாரதி கண்ணம்மா அப்படின்னு ஒரு படம் பண்ணார். அது வந்து வேறு மாதிரி பேசப்பட்டது. அவரை ஊருக்குள்ளேயே போக விடாமல் ஆக்கின ஒரு படம்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்தால் அடிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கும்பல் ரெடியாக இருந்தது. ஒரு புரட்சி இயக்குனர் ஆகிறார் ஒரு மனிதன் வந்து ஒரு ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து சரண். அடுத்து தங்கர் பச்சான் சார்கிட்ட என்ன நல்லா பண்ணுவோம் அழகி. அந்த படமும் வந்து ஒரு 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 பயங்கரமாக பேசப்படுது. அப்போ வேகாவில் தான் அந்த படங்கள் உள்ள எடிட்டிங் நடக்கும். அங்கே போனால் சேதுன்னு ஒரு படத்தை பேசிக்கிட்டே இருக்காங்க. அவர் தான் டேரக்டர் பாலா. ஒரு மூலையில் உட்காந்து அப்படியே தின்னுக்கிட்டே இருப்பார். அப்படின்னா என்ன இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்கிறாரு அப்படின்னா அந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. படம் போய் பார்க்குறோம். பார்த்தா ஸ்டன்னிங்காக பயங்கரமாக இருக்குது. படம் பண்ணால் ஃபஸ்ட்டு படம் இப்படி பண்ணணும்யா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து கோழிக்கு சிம்புதேவன் பண்ணுறான். அவன் வந்து பீரியடு ஒரு உத்தமபுத்திரம் மாதிரி வடிவேலு ஹீரோ. டே எங்கடா பண்ணுறீங்க, நல்லா என்னடா பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. ஆனால் எனக்கு அங்கேயே பசங்க ஒரு இது கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு படம் வந்து ஒரு ஒரு தனித்துவமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. அதில் ஆட்டோகிராஃபாக இருக்கட்டும், அழகியாக இருக்கட்டும், அந்த ஸ்கூல் போர்ஷன் சைல்ட்ஹுட் போர்ஷன் தான் ரொம்ப ரசிக்கப்பட்டது. படமாக பெருசாக ரசிக்கப்பட்டாலும் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது அந்த சைல்ட்ஹுட் போர்ஷன். இதையும் ஒரு ஃபுல் படமாக பண்ணால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஒரு சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் மாதிரி ஒரு படம் பண்ணணும். அப்போ அந்த படம்லாம் பார்க்குறோம். என்னடா ஒரு ஷூவை வச்சுட்டு ஒரு மனுஷன் இப்படியெல்லாம் படம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை கொடுக்குது. நம்மளும் இப்படி ஒரு படத்தை பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். அப்படி ஒரு ஒரு முதல் படமே ஒரு ஒரு புதுசாக நமக்கான ஒரு விசிட்டிங் கார்டாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சதான் பசங்க.